ஐயா மணிகண்டன் அவர்கள் அவருக்கு போல ஒரு இன்னும் நிறைய இருக்கணும். இப்படி இந்த உலக தமிழ் சங்க மாநாட்டிலே பேசினால் நிச்சயமாக மாணவர்கள் அலைபேசியை விட்டுவிட்டு திருக்குறளை படிக்க ஆரம்பிப்பார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் உலக தமிழ் சங்க மாநாடு நடந்த போது மதுரையிலே எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காப்பது அறிவு என்கிறார். அதைத்தான் தாங்கள் இவ்வளவு மாணவர்களுக்கும் அற்புதமாக எடுத்துக் கொண்டீர்கள். நான் என்னுடைய வீட்டில் திருக்குறள் உங்கள் மாதிரி திருக்குறள் சிலை வைத்துள்ளேன். தினந்தோறும் ஒரு திருக்குறளை சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். எத்தனை மாணவர்கள் காண இந்த உலக தமிழ் சங்கத்தினுடைய சகோதரி அம்மா சுந்தரி அவர்கள் என்னுடைய தப்பா நினைச்சுக்கிறேன். அதுலயும் அவங்களும் வர்றாங்க. நான் பார்த்தேன் அதனால உலக தமிழ் சங்கத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது மிக மிக முயற்சி. நீங்க பேசுறது ஐயா மணிகண்டன் அவர்கள் பேசுறதும் அற்புதமாக இருந்தது. இதை மாணவர்கள் நிச்சயமாக கேட்க வேண்டும். தயவு செய்து தினந்தோறும் ஒரு குரலை படியுங்கள். நிச்சயம் உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்க கைபேசியை வைக்கிறது அதை விட்டுருங்க, அதை விட்டுட்டு இதை படிங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். அதைத்தான் நான் தினமும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தினம் ஒரு குரல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அற்புதமான பேச்சு. வாழ்க வளமுடன், பல்லாண்டு வாழ்க வளமுடன். மக்களை காப்பாற்றுங்கள், மாணவர்களுக்கு காப்பாற்றுங்கள். நன்றி.